இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகணும்? மிஸ்டேக்ஸ் வேர்ல்ட் தமிழ் அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த பொண்ணு பைக்கில் வரும்போது பின்னாடி வந்த பைக் கிராஸ் பண்ண அடுத்த செகண்ட் பயந்துட்டாங்க போயிடுச்சா? ஏன் ஃபாஸ்டா போனதுனாலயா? அவங்க எங்கேயோ போறாங்க. புதருக்குள்ள பூந்துடுச்சு. பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரியா, இது நிப்பாட்டுட்டீங்க. இங்க இவர் ஆக்சிலேட்டர் திருகுனதும் என்ன அவன் இடிச்சிட்டு போன மாதிரியே விழுதுங்க. ஸ்கூட்டில ட்ரிபிள்ஸ் வந்த பொண்ணுங்க பெட்ரோல் பங்க்ல பண்ண சம்பவத்தை பாருங்க. பிரேக்க பிடிக்காம ஒருத்தரே ஓட்ட தெரியாது. ஒருத்தரே ஓட்ட தெரியாது. எதுக்கு 3 பேரு விட்டு ஒரே ஏத்தா ஏத்திடுச்சு. அதான் இடிச்சிருச்சு. நமக்கெல்லாம் பைக்கை பள்ளத்துல விட்டாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்க இவர் பைக்கை ஹேண்டில் பண்ற ஸ்கில்ல பாருங்களேன். எதுக்கு அந்த இது போட்ல ஏத்துவாங்க. சில ஊருக்கு இப்படிதான் போவாங்க. நான் போயிருக்கேன். இல்ல கரெக்டா கொண்டு போறாரு. வேற லெவலு. இதெல்லாம் நம்மளால முடியாது. சிரிக்காம பாருங்க பாப்போம். தன்னோட புது பைக் டெலிவரி செலிப்ரேஷன் அப்போ பைக் வாங்கின சந்தோஷத்துல பண்ணிட்டாரு. கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும். பாத்துக்கோங்க. உங்களுக்கான இந்த வார டாஸ்க், இந்த 2 டேங்க்லயுமே 1000 லிட்டர் தண்ணி இருக்கு. அதை ஒன்னா திறந்து விட்டா எந்த டேங்க் தண்ணி முதல்ல காலி ஆகும்? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். புது பைக்க எலுமிச்சம்பழம் ஏத்தி எடுக்கும் போது டாடி சும்மா இங்கேயே ட்ரிஃப்ட் அடிச்சு கலக்குறாரே. அந்த எலுமிச்சம்பழம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதாங்க அல்டிமேட். அங்க வர்ற அவ்வளவு பெரிய லாரிய கண்டுக்காம இந்த லேடி சைக்கிள்ல ரோட கிராஸ் பண்ணி இருந்தது. அப்போ அட பாவத்தை, கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாம போகுது. இங்க ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துருக்கு. அந்த லாரியில எங்க வருது தெரியுது. அப்படியே வேகமா போகுது பாரு. இதெல்லாம் விட அந்த லேடிய பாருங்க. தனக்கும் அந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கு. வண்டி ஓட்ட தெரியாத மாதிரி ஓட்டுறீங்கன்னு போறேன். நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கறப்பா. எங்க போற? அடியே, இதுக்கு காரணமே நீதான். ஏதோ ஃபங்க்ஷன் போல ஊர் மக்கள் ஊர்வலமா போயிட்டு இருந்தாங்க. பைக் போறதுக்கு ஒருத்தரும் வழி விடல. ஒருத்தர் வழி விடுறாரு. சரி, இது சரிப்பட்டு வராதுன்னு ஒருத்தருக்கு தான் பூரா பைபிளையும் நகர்ந்துட்டாங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. டயருக்கு காத்தடிச்சிட்டு தாத்தா வண்டியை ஸ்டார்ட் பண்ணாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகல. இங்கதான் ட்விஸ்டே. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேட்டிக்கங்க, பயந்துறாதீங்க. இத பார்த்த தம்பி ஆர்வமா தாத்தாவுக்கு உதவி பண்ணலாம்னு பண்ண போய் என்ன பண்ணிட்டு இருந்த பின்னாடி ஆக்சிலேட்டரை ஒரே திருக்கா திருக்கி விட்டுட்டான். அப்படி அடிச்சிட்டு இருக்காரா? பறந்து போய் விழுந்துட்டாரு. பிரேஸ் இல்ல. இந்த லேடி ஓட்டி இருந்த வண்டிய பாருங்க.
அது ஏதோ முன்னாடி டயர் wheel ஒரு ப்ராப்ளம். பக்கமா போயிட்டு இருக்கு, பின்னாடி வீல் ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு. ஸ்டாண்டர்ட் வண்டி டூல்ல நேரா போல. போகுது பாருங்களேன், அதான் ஆச்சரியமா இருக்கு. எப்படி என்ன கண்ட்ராவி. அது சேஞ்ச் பண்ணாதான் என்ன ஆகும்? வண்டிக்கு பெட்ரோல் போட வந்த பொண்ணு வந்துச்சு அப்படியே போயிட்டா. வண்டி பெட்ரோல் டேங்க திறக்கிறேன்னு ம். சீட்டை திறந்துகிட்டு இருக்கு. ஓ இந்த வண்டி பின்னாடியே இருக்குமா? போன் பேசிட்டு இருக்க ஒருவேளை. இந்த பழைய மாடல்லாம் உள்ளதான் இருக்கும். இருக்குன்னு தெரியாம கூட வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. பொண்ணுங்க வண்டி ஓட்டினா வண்டி நேரா போறதே அதிசயம். இதுல இந்த லேடி வேற அப்படியே விழுந்துரு. அவ்வளவுதான். சைக்கிள்ல கை விட்டு ஓட்டலாமா? தேவையே இல்லை. அது ரோட்ல ஓட்டினா கூட சரி. தேவையா நமக்கு இது? ரோட்ல ஷார்ட்கட்ல பூந்து போறதெல்லாம் சாதாரணம் தான். ஆனா அதுக்குன்னு இப்படி ஒரு ஷார்ட்கட். படிக்கட்டுல போறேன். ஓ இப்படி போயிட்டாங்க. சறுக்காது. சறுக்காது. அது ஸ்பீட்ல போயிட்டானா, இவரை பார்த்துட்டு ஸ்லோவா போனாங்கன்னா கஷ்டம். மேலே ஏற ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அவர் பாட்டுக்கு ஏறி யோசிச்சுட்டு போயிட்டே தான் இருக்காரு. விழுந்திருப்பான். நல்லா ஓட்ட தெரிஞ்சு வரா இருப்பாரு. இங்க போயிரு. அவன் ஒருத்தன் இவன் அந்த ஒருத்தன். ஷார்ட்கட்ல போறதுக்கு சண்டை போட்டுக்கறாங்க. படியில இறங்கி போயிட்டு இருக்காங்க. ஆமா இவனை மறைச்சிட்டு இருக்காங்க. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. 7 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2018ல ரேஞ்ச் ரோவருடைய ஒரு கார் இந்த மலையில ஏறி சாதனை படைச்சிருந்தது. ரீசெண்டா அந்த மலையில செரிங்கிற சைனா கார் கம்பெனியுடைய கார் ஒண்ணு ஏற ட்ரை பண்ணி நீ கீழே விழுந்துட்டா. ஐயோ சுச்சு, சுச்சு, சுச்சு. போச்சு போச்சு போச்சு. இடிச்சிட்டான்டா, பாவி இடிச்சிட்டான். உடச்சு தள்ளிட்டான். பரவாயில்ல உள்ள வெளில விழுந்தா ஏற காலியா முடியாம முயற்சி தோல்வியில முடிஞ்சிருச்சு. ஆனா அத ட்ரை பண்ணலாம் நினைச்சதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இல்ல நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க ஒரு ஆள் நல்லா போறதை தாண்டி ஓட்டிருப்பாங்க. இவரை பாருங்க, மேபி அந்த வண்டி இழுத்துருக்கு. ஏய் என்ன 4 பேர் போயிட்டு இருக்காங்க ஒரு பைக்ல. ஏய், நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு டேங்க் மேல உட்கார வச்சா கூட்டிட்டு போறது. இப்ப வண்டியை திருப்புற. ஏதோ ஒரே மாதிரி சாரி கட்டினாங்க. ஏதோ ஒர்க்கு போறாங்க. இந்த பொண்ணு பைக் ஓட்டி கத்துக்கலான்னு வந்த முதல் நாளே பாண்டியம்மான் ஒட்டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒரு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது. எங்க காணோம்? சூப்பரா ஓட்டிட்டாங்க. இப்போ சூப்பரா ஓட்டிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா. என்ன சுத்திட்டு இருக்கு. ரொம்ப அழகா ஓட்டுறாங்க. ரொம்ப அழகா ஓட்டுது. இந்த லேடி வேற லெவலு. வண்டிய பார்க் பண்ணிட்டு அதை எடுக்கிறதுக்கு பட்ட பாடு இருக்கே. பின்னாடி எடுக்கணுமா? நீங்களா யாருடா? அப்படியே பின்னாடியே வர வேண்டியதானே. அங்க போய் முன்னாடி முட்டிக்கிட்டு இருக்கு. பின்னாடி போய் வண்டி வளைச்சு முன்னாடி அடி பின்னாடி தான் போகுதே தவிர திரும்ப மாட்டேங்குதே. இப்ப என்னடா ஏய், 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 போச்சு. ஒருவேளை வண்டி வச்சு ரோடு அளக்குறாங்களா என்ன? தெரியலையே. சரி, அவங்க சாவகாசமா திருப்பட்டும். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். சைனாவுடைய எக்ஸ்பிரஸ் ஹைவேல இவர் பைக்ல வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. போலீஸ் வேற தப்பிக்கிறாரியா? இங்க இவர் 8 போலீஸ் சுத்தி வளைச்சிட்டாங்க. ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? மாட்டிக்கிட்டாரா? சரி, அடப்பாவி. அப்படி எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா தப்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலயும் வந்து மறக்கிறாங்க. அப்புறம் தப்பிச்சிட்டான் போல இருக்கு. தப்பிச்சிட்டாயா? ஆமா மாட்டி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க எங்கேயாவது. பயத்தி மனுஷன் போட்டுப்பான். அத்தனை போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு. போயிட்டாரு. அவன் நம்பர் நோட் பண்ணிருப்பான். அவர் நோட். கூகுள் மேப் பார்த்து இப்படி வீட்டுக்குள்ள வண்டி விட்டு தான் பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க இவன் எதுக்குள்ள வண்டியை விட்டு இருக்கான்னு பாருங்க. புது வண்டியோ? வண்டியை ஏத்திட்டு போயிடுவாங்க. டேய், பைக்கோட இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? எதுக்கு ஆன் பண்றாரு? தெரியலையே. நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த ஹெல்மெட் போட்டு வராரு. இவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். தலைவன் எங்க போறாருன்னா சிக்னல் நிறுத்தியிருந்த அவர் பைக்குக்கு. என்னத்த வாங்கிட்டு என்ன வந்தாரு? வாங்கிட்டு போறாருப்பா? ஏன்டா டேய்? மனுஷன் சிக்னல்ல நிக்கிற நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாப்புல. ஆனா இது டைம் தெரிஞ்சுனா இது இங்க கேரளால ஒரு வேலையை முடிச்சிட்டாரு பாருங்க. தியாகம் தான் உன்னை உயர்த்தும்.
அவ்வளவுதான் கிளம்பிட்டாரு. டைம் பார்த்து இட்லி கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டாரு. வர சொல்லி அனுப்பிவிட்டா இந்த பொண்ணு இட்லி குண்டான் உடைக்க போகுது. கடையே காணோம். வண்டியை வச்சு இட்லி கடையவே தும்சம் பண்ணிடுச்சு. அட mental. ஒரு இட்லியா போச்சு. இந்த ஃபைட்டோட ரிசல்ட் என்னன்னா ஒரு இட்லி கடை தரசாயிடுச்சு. ஷோ டிராபிக் சிக்னல்ல திடீர்னு ஒரு போலீஸ் வண்டியில இருந்து இறங்கி ஓடி இருந்தாரு. ஓடி போய் யாரோ நிறைய பிடிக்க போறாரா? எங்க ஓடுறாருன்னு பார்த்தா எடுத்துட்டாரு. ஆவி எடுத்துட்டாரு. ட்ரிபிள்ஸ் வந்து இவங்கள பிடிக்கவா? எடுத்தேம்பார் ஓட்டம். உங்க கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையாடா. இதெல்லாம் ரோட்ல இந்த லேடி கனவு கண்டுட்டே வண்டி ஓட்டி இருந்திருக்கும் போல. ஐயோ. வண்டியை நேரா கொண்டு ஐயோ போச்சே. அங்க நின்னு லாரி மேல ஏத்திடுச்சு. அங்கிருந்து ஏறி பரவாயில்ல, பைக்கை ஏறுற உள்ள மாதிரி விடுறதுக்காக இருந்துச்சு. அந்த ரேம்ப் எடுத்து போட சொல்லி இருந்திருக்காரு. அந்த பொண்ணு ம். ஒரு கட்டத்துல கடுப்பானவர் அவரே எடுத்து போட்டுக்கிட்டாரு. இத மனுஷன் முதல்ல பண்ணிருக்கலாம். பங்க்ல இவர் பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது எதிரில நின்ன லேடி திடீர்னு விட்றா பாப்போம். ஐயா, 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 வண்டி ஐயா. நகர்த்துறன்னு ஆக்சிலேட்டரை ஒரே திருக்கால திருக்கிட்டாங்க. எதுக்குதான் வருதுங்க? இது கடைக்கு வேற போயிட்டு வருது. கூட வேற ஒரு பொண்ணு வேற இருக்கு. அங்க நின்ன தாத்தா ஜஸ்ட்ல எஸ்கேப் ரொம்பலாம் ஆயிட்டாரு. இந்த சம்பவம் இருக்கு. ஒரு இடத்துல இந்த பைக் ரைடர்ஸ் எல்லாம் மீட் அப் வச்சிருந்தாங்க. அப்போ பைக்ல வந்த இவனும் அங்க உள்ள அவங்க கூட ஜாயின் பண்ணியிருந்திருக்கான். ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க. எப்ப சிக்கி சின்ன பின்னமாக போறணும். இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தெரிஞ்சது திருடனா? ஓ, ஸ்பீடா வந்திருக்க போல இருக்கு. தப்பியா இங்க வந்துட்டாரு போல இருக்கு. அட திருட்டு பகலே. டேய், கண்டுபிடிக்க போலீஸ் முடியாதுல்ல? கம்பெனில தான் இங்க வந்து ஒளிஞ்சிருக்கியாடா? திருடன் இல்ல, ஸ்பீடு, ஓவர் ஸ்பீடு. இந்த சைக்கிள் ரேஸ நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். அப்படி நடந்த சைக்கிள் ரேஸ்க்கு நடுவுல இவர் திடீர்னு ஓடி இருந்தாரு. ஓ, சைக்கிள் எடுக்க. ஓ. அட, மனுஷன் எவ்வளவு பெரிய விபத்து நடக்காம எல்லாரும் தடுத்திருக்காரு. ஓடிருக்காங்க. ஆ. அப்பா. என்ன நோக்கம் போறாங்க? அவருக்கு ஒரு லைக் கொடுப்போமே. ஆஃப் ரோட்ல ஓட்டினா இப்படி ஒரு வண்டியத்தான் ஓட்டணும். எப்படி ஜம்ப் ஆகுது பாரு அந்த டயர் ரெண்டும். சஸ்பென்ஷனை பாருங்க, வேற லெவலு. ஆனா இது என்ன வண்டின்னு தான் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வாங்கினா இந்த வண்டியை தான் வாங்கணும். நல்லா போகுது. ஃபேமிலி 4 பேர் கார்ல போகலாம். ஆனா பைக்ல போக முடியுமா? முடியுமே. இங்க பாருங்க. கண்ட காட்சி உண்மைதானா? என்னங்கடா இது? பின்னாடி சீட்டை கட்டி 3 பேர் உட்கார்ந்து போயிட்டு இருக்காங்க. டேய், இதெல்லாம் ஆட்டோவா விட்டு ஓட்ட ஆரம்பிச்சிருவான் போல இருக்கு. நியூஸை ரிப்போர்ட் பண்ணும்போது வித்தியாசமா இருக்குமேனு மைக்கோட சைக்கிள் ஏறின லேடி ரிப்போர்ட். ஐயோ, சோத்திரை அடி வாங்கியாச்சு. பேலன்ஸ் இல்லாம மல்லாக்க கவுந்துட்டாங்க. எதுக்கு தேவையில்லாத வேலை? சப்போஸ் நோ பார்க்கிங்ல வண்டியை விட்டுட்டு போனா போலீஸ் வண்டியை தூக்கிடும். அப்படி இந்த 2 பொண்ணுங்களோட பைக்கை தூக்கிட்டாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட தூக்கம், பெசலைட் ஒண்ணு தூக்கம். இருக்கு. பைக்கை விட சொல்லி போலீஸ் கிட்ட கேட்டோம். அவர் முடியாதுன்ட்டாரு. அவ்வளவுதான், ஆயுதத்தை கையில எடுத்துருச்சு அந்த பொண்ணு. பைக்கை விட சொல்லி ஒரே அழுக. ஒரு கட்டத்துல போலீஸ் மன இறங்கி பைக்கை இறக்க சொல்லிட்டாரு. இதெல்லாம் நம்மளுக்குலாம் இதுவே ஒரு வாய்ப்பு பையன் இல்லை. பைக்கா விட்டுருப்பீங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இந்த ஃபோல்டபிள் போனை பார்த்திருப்பீங்க. ஆனா ஃபோல்டபிள் பைக்கை பார்த்திருக்கீங்களா? Foldable. இங்க பாருங்க.
என்ன அப்படி முடங்குது? என்னாச்சு? இதான் ஃபோல்டபிள் பைக்கு. दिल्ली में आ गया नया जुपिटर உடைஞ்சு फोल्ड போச்சா? 7G देख रहे हो உடைஞ்சு போச்சு. இதோட இது அந்த specialty எலக்ட்ரிக் என்னன்னா, பைக்கா? ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே முடியாது. போ. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? போயிட்டு இருந்த காருக்கு எதிரில பைக்ல வந்தவர் ஏதோ சிக்னல் காட்டியிருந்தாரு. லைட்டா ஸ்லோவா போக சொல்றாங்க. ஏதோ அங்க ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ ஸ்லோ பண்ணு பஸ் slow. வருதுன்னு சொல்லியிருக்காரு. ஆ, அது சேனியே. இல்ல சொல்லுவாங்க இந்த மாதிரி இதுல இதெல்லாம் சொல்லுவாங்க. டேய், டேம்ல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க பைக்கை வச்சு? கழுவிட்டு இருக்காங்களா? அவரை தூக்கல. பைக்கு கழுவி ஸ்டாப் இருக்காங்க. பண்ணும்போது பார்த்தேன். என்ன கால் ஒரு பக்கமா கோணிக்குது. பண்ணலாம். ஃப்ளைட்டுக்கு லேண்டிங் கியர் வச்சிருக்கிற மாதிரி இந்த பொண்ணு பைக்குக்கு லேண்டிங் கியர் வச்சிருக்குங்க. விழாம இருக்கிறதுக்கப்பா. அது இறங்குதுக்கு குள்ளையா இருக்குல்ல. அவங்க விழாம இருக்கிறதுக்கு இப்போ அந்த இது வந்துருச்சுன்னா அப்படின்னு அசால்ட்டா பைக் ஓட்டலாமே இந்த பொண்ணு சூப்பர் மாதிரி. ஐடியா இல்ல? இப்போ போனானே எடுத்துக்குவோம். தூக்கிட்டுப்பா. இது இந்தடா விக்குது. பைக்ல ஏறி போட்டோ எடுக்க நல்ல idea. ரொம்ப பிடிக்கும். ஆனா போட்டோ எடுத்த அப்புறம் ஸ்டாண்டே போடல பைத்தியம். அப்படிதான் இதான் நடக்கும். அட கன்றாவி. நம்ம ஒழுங்கா வண்டி ஓட்ட போனாலும் தெரியாது. இந்த ஸ்கூட்டில போட்டோ வர மட்டும்தான். தொல்லை இருக்கே. போடா போடா வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். போனை ஹோல்டர்ல வச்சுட்டு கோகார்ட் ஓட்டும் போது பறந்துருச்சா? ஐயோ போன் பறக்க போகுது. அங்க பாரு. போன் கீழே விழுந்துடுச்சு. கீழே விழுந்துட்டான். அவ்வளவுதான் முடிச்சு. ஏய், அட ஒன்னாவதையா டக்குன்னு எடுத்துட்டாரு. திருப்பிட்டாரு டக்குன்னு. கரெக்டா வந்துட்டு அவர்கிட்ட. இந்த பொண்ணோட பைக் சைலன்சர் சத்தத்தை கேட்டு அங்க பாரு மெண்டல். போலீஸா? இந்த பையன் அங்க போலீஸ் நிக்கிறாங்கன்னு சொல்லி உதவி பண்ணிருந்தான். A few moments later. மாட்டிக்கிச்சா? போலீஸும் கரெக்டா அந்த பைக்கை நிறுத்திட்டாங்க. அந்த பொண்ணை தான் நிறுத்துறாங்க. அந்த பையன் நினைச்சிருப்பான் மாட்டிக்கிச்சுடா அந்த பொண்ணுன்னு. ஆனா அந்த பொண்ணு போயிட்டா? போயிட்டுப்பா. வா தப்பிச்சு ஓடுது. செமையா ஓட்டுது இல்ல? தப்பிச்சு போறத விட எவ்வளவு வேகமா அங்க போகுது. போய் சாப்பிட்டுச்சா? இந்த பேரு அப்போ கால் வருது பாரு. சூப்பரா ஓட்டுது. சிக்னல்ல தேய்க்காம ஓடுது. லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல நிக்கிறாங்களேன்னு வீடியோ எடுத்துருக்காங்க. சிக்னல் விழுந்ததும் இதான் எப்போ நடக்கிறது? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அவங்க அடிச்ச அப்படிதான் மாதிரி பண்ணும். ரைட்ல தான் போறாங்க. முடியல. இங்க பைக்ல இந்த லேடி இண்டிகேட்டர் போட்டதுமே எதிரில கார்காரன் உஷாரா நிறுத்திட்டான். ஏன்னு கொஞ்ச நேரத்துல தெரியும். அங்க எடுத்த வண்டி நேரா என்னத்த பாத்துட்டு ஓட்டுதுன்னு எனக்கு புரியலையே. அவன் வரவே இல்லையா? அதான் நிப்பாட்டிட்டாயா? வண்டி என்னடா டான்ஸ் ஆடுதுன்னு பார்த்தா பஞ்சரா? டயர் பஞ்சர். சரி. அதையும் ஓட்டுது. டிராபிக்ல நின்ன வண்டி ரொம்ப நேரமா நகராம நட் ரோட்ல அங்கேயே நின்று இருக்கு. சரி. சரி என்னன்னு கிட்ட போய் பார்த்தா வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாத்தான் இருக்கும். சரி தலைவன் வண்டியை நிறுத்தி தூங்கிட்டு தூங்கிட்டான். இருக்கான். சிக்னல் போட்டதுனால தூங்கிட்டாரா? உங்க அம்மா ஓட்டுறாரு போல பாவம். மறுமுறை நீ இதே போல் தூங்கினா, மீசை இருக்காதீங்க. போலீஸ் கிளிஸ் வந்தானா திட்டி விட்டுருக்காரு. இப்பெல்லாம் இப்படிதாங்க நடக்குது. ஆமா ஆமா கேட்கவே மாட்டேங்குது. விசாசமா
இதுதான் ஓர பைக்கோட மொபைல் ஹோல்டர்ல போனை வச்சுட்டு ஓட்டுவோம்ல, ஆமா. அப்படி இவரும் வச்சிருந்தாரு போனை. போன இருக்கு பத்திரம்ல. அதுல இருந்து கலந்து போன் கீழே விழுந்துடுச்சு. விழுந்துட்டு ஐயோ ஐயோ ஐயோ. பாக்கலையா அவரு? இதை யாரு வீடியோ எடுத்தாயா? அவரே வீடியோ வச்சிருப்பாரா? அவ்வளவுதான், கோவிந்தா கோவிந்தா. பாக்கலையா? பாக்கல. பார்க்காம போயிட்டாரு. விழுந்துச்சே எடுத்துக்கலையா நீங்க? ஈகோவுல ரெண்டு பொண்ணுங்க ரோட்ல மீட் பண்ணிக்கிட்டா என்ன நடக்கும்? இங்க பாருங்க, திரும்புற இடத்துல அப்படியே நின்னுட்டாங்க ரெண்டு பேரும். ஏன்? போ இது ஈகோ. ரெண்டு பேருக்குள்ள யாரு விட்டு கொடுக்கறதுங்கிறது. நீ பின்னாடி போ, நான் பின்னாடி போ, நீ முன்னாடி போ அப்படின்னு. இன்னுமா வீட்டுக்கு கிளம்பல நீங்க? என்னையா உண்மையில நிக்கிறீங்க லூசுங்க? லேம்போகினி கார் ஒண்ணு அடிலோடி பூந்து போறத பார்த்து அவன் வச்சிருக்க கார் அப்படி அதிர்ச்சி ஆயிட்டாப்புல. டனல் வேலைக்காக இந்த ரோட்ல ஒரு பெரிய பைப்பை போட்டு ரோட பிளாக் பண்ணி இருந்திருக்காங்க. சரி. அதுக்குள்ள பூந்து போறீங்களாடா? இந்த வழியா தாண்டா போவோன்னு அதுக்குள்ள பூந்து போயிருந்தாங்க. ஒருத்தர் போயிட்டாருன்னா எல்லாம் போறோம். அநியாயம் பண்றீங்களடா டேய். என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? ஓ பேசுவாங்க கேட்காதுல. வாங்குனதுல இருந்து தொடக்கல போல. என்னடா இது? நம்பர் பிளேட்டே தெரியல. இவனுக்குலாம் எப்படி ஃபைன அப்புறம் போடுவாங்க? வண்டியை ஓட்டுறாங்களா? அதான்யா நிப்பாட்டி இவர் வச்சு காலையில பவர் எடுத்து. காய்கறி லோடு ஏத்திட்டு வண்டி எடுக்கலான்னு போனப்போ காரை ஷெட்ல நிழலுக்காக விடுவோம். ஆனா இங்க காரை விட சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த மரத்தை எப்படி டிசைனா வெட்டி இருக்காங்க பாருங்க. இந்த இந்த சாப்பாடு மரத்தையே நாங்க மரத்தெல்லாம் வண்டியில ஏன் சைக்கிள்ல டெலிவரி பண்ணி கூட பாத்துருப்போம். ஆனா இங்க எதுல டெலிவரி பண்றாங்கன்னு பாருங்க. குதிரையில. டேய் இதெல்லாம் அநியாயம். டெலிவரியா? அந்த சேர்றதுக்குள்ள ஏன் இப்படி பண்றீங்க? எந்த டிராபிக் சிக்னல் நிக்க வேண்டாம்ல. தலைவனுக்கு புல்லட் முன்னாடி நின்னு போஸ்ட் கொடுக்கணும்னா ரொம்ப இஷ்டம். சரி. பட் அது தள்ளி விட்டான். யார் வண்டியா வண்டியா வேற யார் வண்டியா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்ப்போம். அது வரைக்கும் பை பை. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா பொண்ணுங்க ஓட்டுறது பயங்கரம் பயமாவும் இருக்கு. உண்மையிலே இப்போலாம் நான் யாராவது பக்கத்துல வந்தாலே ஒரு பின்னாடி போயிடுறேன். இப்போ நீங்க போங்க, நான் நாளைக்கு கூட போய்க்கிறேன் மெதுவா. அந்த அளவுக்கு பயம் வந்துருக்கு. உண்மைதான். ஏன்னா எனக்குமே பயமா இருக்கும். அது நிறைய வீடியோல நாங்க சொல்லியிருக்கோம். நாங்க மட்டும்தான் அப்படி போறோம்னு பார்த்தா எல்லாருமே நிறுத்தி கார்காரன் முதல்ல இல்ல இந்த நிறுத்தி காருக்காரன் ஃபாரின்ல அவன் எப்போ நிப்பாட்டிட்டான். இது திரும்பி போறது அங்கேயே போகுது. பார்த்துட்டு திரும்பி போகுது. அப்புறம் ஒரு சைக்கிள் ஃபாஸ்டா வந்து ஒருத்தர் போய் அதை எடுக்கலன்னா வந்தவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு ஆமா விழுந்துருப்பாங்க. ஆமா. அதே மாதிரி ஒரு லேடிஸ் சைக்கிள்ல கிராஸ் ஆகி அந்த லாரி எங்கேயோ போய் சாத்திருக்கும். ஆமா. அவன் இங்கெல்லாம் அப்படி வந்திருந்தாங்கன்னா அடிச்சு தூக்கி இருப்பாங்க. ஆனா அதுக்கும் அது சம்பந்தமே இல்லாத மாதிரி கொஞ்சம் நின்னு என்னாச்சுன்னு கூட கேட்காம அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. போயிட்டு அவன் இடிச்சவன் நல்லா திட்டு வாங்கிட்டு இருப்பான். யாரு விட்டது குப்பத்தட்டி மாதிரி இருக்கு. அது பரவாயில்ல, குப்பத்தட்டி தானே. அவன் உன்னோட லாரி ஒரிஜினல் ஓனரா இருந்தா பிரச்சனை கிடையாது. வேற யாருல கேட்பாங்கல்ல, அவன்கிட்ட தான் கேட்பாங்க எங்க போய் சாத்துறேன்னு. அந்த ரிப்போர்ட்டர் மாதிரி ஒருத்தவங்க மைக் ஏதோ வச்சுக்கிட்டு அதுக்கு அந்த இது மாதிரி மாட்டிக்கிட்டு அப்படியே அது ஒண்ணு நார்மல் ரோட்ல ஓட்டணும். அது கரெக்டா இறங்குற மாதிரி இருந்தானே விழுந்துட்டாங்க. சைக்கிளே அடி வாங்குவாங்க. பைக்லாம் தேவையில்லையே. நல்லா இருந்துச்சு எல்லாரும். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்